இன்னும் தொடங்கவே இல்லை, அதற்குள் ஐநாவிடம் கதரும் பாகிஸ்தான். ஜம்மு காஷ்மீருடைய பகல்காமில் பயங்கரவாதி நடத்திய தாக்குதல் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அது என்றளவிலும் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இதையடுத்து அந்த சம்பவத்தை மேற்கொண்ட தீவிரவாத அமைப்பு, அதற்கு ஆதரவாக இருந்த பாகிஸ்தான் உள்ளிட்ட பாகிஸ்தானுக்கும் தீவிரவாத அமைப்புக்கும் எதிராக மத்திய அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்க ஆயத்தமாகிட்டு வராங்க. பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்தப்பட்டு வருது. இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் பாகிஸ்தான் உள்ளதாக பல்வேறு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. தாக்குதலுக்கு பின்னால் இருந்து பயங்கரவாதிகளில் ஹசீம் மூசா அப்படிங்கிற பயங்கரவாதி தான் ஒரு மிக முக்கியமான பயங்கரவாதி. இந்த சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்ட ஒரு பயங்கரவாதி. ஹசீம் மூசா பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய முன்னாள் பாரா கமாண்டோ அப்படின்னும் பயங்கரவாத அமைப்பான லக்சரி தொய்பாவோடு இணைந்து பணியாற்றியவர் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ஐஏ விசாரணையில் இது எல்லாமே தெரிய வந்திருக்கு. இந்த பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இருக்கார் இல்லையா, அவர் தெரிவித்த ஒரு பேட்டியும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்திய இராணுவம் விரைவில் ஊடுருவும், நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்கார். நாங்களும் ரெடியாக இருக்கோம், நீங்கள் எங்களை அட்டாக் பண்ண வரீங்களா, நாங்களும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் பதிலடி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் கவாஜா ஆசிப் கொடுத்த பேட்டியில் பல தசாப்தங்களாக பயங்கரவாத குழுக்களுக்கு நிதி உதவி அளித்து ஆதரவு அளித்ததாக அண்மையில் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டார். ஒரு சேனலுடைய இன்டர்வியூவில் அவர் பேசுகிறார். பயங்கரவாதிகளுக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்குறீங்களாமே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆங்கர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, பல தசாப்தங்களாக நாங்கள் பயங்கரவாத குழுக்களை ஆதரித்து வந்தோம், அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்து வந்தோம், இது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்காக நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அந்த பேட்டியில் தெரிவிக்கிறார். இந்த விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் அவையில் இந்தியா ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக முன் வச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் அவையில் இந்தியாவுடைய துணை நிரந்தர பிரதிநிதி யோஜனா பட்டேல் அவங்க பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உலகளாவிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் ஒரு மோசமான நாடு பாகிஸ்தான் அப்படிங்கிறத அவருடைய பேட்டி, பாதுகாப்பு அமைச்சர், பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சருடைய பேட்டி அப்படிங்கிறது அம்பலப்படுத்தி இருக்கு. பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு, பயிற்சி, அப்புறம் நிதி உதவி கொடுத்ததை அவரே ஒத்துக்கிட்டாரு. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. மக்கள் எல்லாமே இதை பார்த்துருக்காங்க. 2008ஆம் ஆண்டு நடந்த மும்பை தாக்குதலுக்கு பிறகு பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கோர தாக்குதலாக பார்க்கப்படுது. பயங்கரவாதம் எல்லா வகையிலும் கண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம், அதில் உறுதியாக இருக்கும் அப்படின்னு ஐநா அவையில் அவங்க பேசியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியா கிட்ட இருந்து வரப்போகக்கூடிய அதிரடியான தாக்குதல்களை நினைச்சு கதிகலங்கி போயிருக்காங்க பாகிஸ்தான் இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கையாக அவங்க சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் கூட அவங்களுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது உச்சகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக பல நடவடிக்கைகள் அதன் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கிட்ட இந்தியாவை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வலியுறுத்தி இருக்கார். கொஞ்சம் இந்தியாவை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஐநா தலைவர்கிட்ட சொல்லியிருக்கார். ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் அப்பாவி பொதுமக்கள் மீதான கொடூர தாக்குதலை தொடர்ந்து இந்தியா நிறைய அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வராங்க. தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது. மிக முக்கியமாக பாதுகாப்புக்கான உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் அப்படிங்கிறது, பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறதும் கூடியிருக்கு. 2வது முறையாக இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர், அதே போன்று அஜித் தோவல், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள்லாம் கலந்து கொண்ட உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக அதிதீவிரமான ஆலோசனைகள்லாம் மத்திய அரசு மேற்கொண்டு வராங்க. ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் ஒரு மிகப்பெரிய அட்டாக்குக்கான ஆயத்த பணிகள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில், அதாவது அது கடந்த தொடர்ச்சியாக பல்வேறு நாட்களாக இந்த ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு வருது. அது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் முப்படையினுடைய தலைமை தளபதி, 3 படைகளுடைய தளபதிகள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவங்க எல்லாரும் கலந்து கொண்ட பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கார். அதாவது இந்திய இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் வழங்குகின்றேன், எந்த நேரம் என்ன இலக்கு, எப்போது, எப்படி என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அப்போது இந்திய இராணுவம் அலாட்டாக இருக்கலாம், நீங்களே பார்த்துக்கோங்க
அதாவது எங்களுடைய அனுமதிக்காக தக்க சமயம் வரும்போது எங்களுடைய அனுமதிக்காக காத்திருக்க வேண்டாம், நீங்களே டார்கெட் பண்ணுங்கள், நீங்களே தீர்மானிங்க, எந்த இடம் எந்த நேரம் எல்லாத்தையும் நீங்களே தீர்மானிங்க அப்படின்னு பிரதமர் மோடி உத்தரவு போட்டிருக்காரு. இது மிக முக்கியமான நகர்வாக இந்த விவகாரத்தில் பார்க்கப்படுது. அப்போ இப்படியாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நகர்வின் அடிப்படையில் பாகிஸ்தான் இந்த விவகாரங்கள் எல்லாமே கேள்விப்பட்டு கொஞ்சம் கதிகலங்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஆத்திரமூட்டக்கூடிய அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இதுக்கு நம்முடைய இராணுவம் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படையினுடைய தலைமை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோருடன் இந்த ஆலோசனைகள்லாம் மேற்கொண்டார். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஆலோசனையில் முப்படைகளுக்கும் சுதந்திரமாக செயல்படலாம் அப்படிங்கிற ஒப்புதல் வழங்கினார் இல்லையா, அதை தொடர்ந்து அதிதீவிரமான ஆலோசனைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது. எப்போது எந்த இடத்தை குறிவைக்கலாம், எப்படி தாக்குதல், என்ன விதமான தாக்குதல், நேரம் என்ன அப்படிங்கிற மாதிரி அதிதீவிரமான ஆலோசனைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதற்கட்ட டார்கெட் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதுவாக தான் இருக்கும். அந்த பகுதிகளை மீட்கும் வகையில் இந்தியா அடுத்த சில நாட்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. அப்போ இதை கேள்விப்பட்ட உடனே பாகிஸ்தான் பதறி போயிருக்காங்க. பாகிஸ்தானுடைய அமைச்சர் அத்தாவுல்லா தரார் அப்படிங்கிறவர் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்டரஸ் கிட்ட தொலைபேசியில் பேசியதாக சொல்லப்படுது. தொலைபேசியில் பேசிய பாகிஸ்தான் அமைச்சராகட்டும், தொலைபேசியில் நேரடியாக பேசியிருக்காரு. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேசியிருக்கார். அவங்க நாட்டு அமைச்சர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேசியிருக்காரு. இந்தியாவுடைய கோபம், தாக்குதல், அச்சம் குறித்து அழுது புலம்பிருக்கிறதா சொல்லப்பட்டார். அதோட இந்தியாவை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு ஐநா சபை தான் அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னும் கெஞ்சிருக்காரு ஷெபாஸ் ஷெரீப். அதோட பாகிஸ்தானும் எல்லா வகையிலான பயங்கரவாத தாக்குதல்களையும் நிராகரிப்பதாகவும் உறுதியளித்திருக்காராம் ஷெபாஸ் ஷெரீப். அதோட இந்திய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் பாகிஸ்தான் தங்களை தற்காத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னும் ஆண்டனி குட்டரஸ் கிட்ட ஷெபாஸ் ஷெரீப் தெரிவிச்சிருக்காரு. அப்போ இதன் மூலமாக இன்னும் நடவடிக்கை தொடங்கலை. நீங்கள் தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி பகல்காமில் தாக்குதல் நடக்குது. அதுக்கு பிறகு ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் கூடப்படுது. அந்த கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க. அந்த முடிவின்படி பார்த்தோம் அப்படின்னா சிந்து நதியின் ஒப்பந்தம் வெளியேற்றும். இதனால் பாகிஸ்தானுக்கு 90% அந்த நீரை நம்பி தான் இருக்காங்க. அந்த நீர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அந்த நடவடிக்கை மேற்கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேறணும்னு சொல்லி அதுக்கான டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. 29ஆம் தேதிக்குள்ளே வெளியேறணும் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு மேற்கொண்டு பாகிஸ்தானியர்கள் இந்தியா வர அனுமதி கிடையாது, விசா கிடையாது அப்படிங்கிற எல்லாமே கேன்சல் பண்ணாங்க. இந்தியா பாகிஸ்தான் எல்லையை மூடினாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாங்க. இன்னும் தாக்குதல் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் அச்சத்தின் காரணமாக பாகிஸ்தான் இராணுவ வீரர்களாக நம்முடைய எல்லையில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் சிறிய அளவில் நடத்திட்டு வராங்க. அதுக்கு நம்முடைய இராணுவ வீரர்களும் தக்க பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இப்படியான ஒரு தாக்குதல் சிறிய அளவில் தான் போயிட்டு இருக்கே தவிர மிகப்பெரிய அளவிலான பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலான தாக்குதல் இப்போ வரைக்கும் இந்தியா தொடுக்கலை. அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் மிக மிக தீவிரமாக போய்கொண்டே இருக்கிறது. இதனுடைய முடிவு என்பது ஒரு மிகப்பெரிய அட்டாக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் 2 வகையான விஷயங்கள் தான் யோசிக்கப்படுது. ஒன்று, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை குறி வைக்கிறாங்களா, அப்படி இல்லாட்டி நேரடியாக பாகிஸ்தானில் செயல்பட்டு வரக்கூடிய தீவிரவாத முகாம்களை கண்டறிந்து அதை அழிப்பதற்கான பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளாக எழுந்துட்டு வருது. ஏன்னா புல்வாமா அட்டாக் அது பிறகு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே படி தீவிரவாத முகாம்களை இந்திய இராணுவத்தின் அழிச்சாங்க. அது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியாக இந்தியாவுக்கு பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு நடைபெற்ற இந்த சம்பவம் தான் பகல்காம் தாக்குதல் தான் மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் பதிலடி கொடுக்கவே தொடங்கலை. அதுக்கான மிகப்பெரிய ஆயத்த பணிகள் தான் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளேயே பாகிஸ்தான் கதற தொடங்கியிருக்காங்க. இந்த கதறல் ஐநாவிடம் போயிருக்கிறது. ஐநாவுடைய தலைமை கிட்ட சொல்லியிருக்காங்க, அமைதியாக இருக்க சொல்லுங்கள், இந்தியாவை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும், அதை பாகிஸ்தான் எதிர்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.